அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு ஆல். இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால காலையில் 6 மணிக்கெலாம் எல்லாருமே பசங்களாம் இருந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி கிணத்துல வந்து குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த நாளைக்கு போன வருஷத்தில் என்ன பண்ணோம்னா 5 மரக்கன்றுகளை வாங்கி பொது இடத்துல நட்டு எங்கள் மன திருப்தியை நாங்கள் தேடிட்டோம். இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்காக, மண்ணுக்காக, நமக்காக ஒரு 10 மர செடிகளை வந்து வாங்கி பொது இடத்துல நட போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இன்னைக்கு வந்து அருமை தம்பி சூர்யா அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் விழா காணும்ன்றதுக்காக பாட்டு வந்து தினகரன்ற வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட் பண்ணிருக்கான். என்ன பாட்டு அப்படின்றத பாட்டுனா அதை வச்சு நான் சொல்றேன். என்ன பாட்டா? அன்பா பேசி பழகி பாரு, சூர்யா தம்பிய போல யாரும் சிகரம் போல வருவாங்க மேல தினகர தம்பி தினகர தம்பிடா சூர்யாடா. இன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு மினி விளாகாக போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. காலையில் 7 மணிக்கு கிணத்துக்கு குளிக்க வந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். கிஃப்ட் தரணும்னு சொல்லியிருந்தேன். Happy birthday, ba. Thank you, ba. Thank you, ba. Hey, nice surprise. என்னங்கறா சொல்லவே இல்ல. பர்த்டே என் பர்த்டே கொஞ்சம் வரப்போகுது, பார்த்து எதனா ரெடி பண்ணுவீங்க. என்ன வர வயல எங்க கீழே கந்தது நினைக்கிறேன். சூப்பர். அவனே நீ போட்டோ எடுக்கவே இல்லை. என்ன திடீர்னு வாட்ச்லாம் ப்ரெசென்ட் பண்றீங்க? சரி அங்க வா, இங்க வா. உனக்கு வந்து வாட்சை கொடுத்து தான் உன் பிறந்த நாளை வந்து அவன் தெரிவிக்கிறான். நான் அப்படி கிடையாது, நண்பனா இல்லையே உனக்கு தந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல நண்பனா இருப்பேன். அதுவே உனக்கு பெரிய கிஃப்ட் தான். நான் கெட்ட ஒரு பெரிய கிஃப்ட் தான். அன்னைக்கும் சத்தியம் வெறுப்பு பண்ணுங்க. ஒரே டேரி மில்க் தான் வாங்கினா, அந்த ஒரு டேரி மில்க் வச்சு எத்தனை வீடியோ எடுத்து போட போறான்னு தெரியல. இல்ல அது வந்து யூடியூபர் போய் சொல்றாப்ல, அது யூடியூபர் தான். யார் மறையா இருக்கு? பர்த்டே பை அவன் ஏற விடலாமா? உடம்பு சூடு மாங்க மரத்துல யாரும் ஏறலாம். ஹாஃப்னர் கீச்சே எங்க போலாம்? கரெக்டா சொல்லுடா. கையில போயிடலாங்க. போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வரும். தண்ணி குடிக்காதீங்களா? இப்பவே குடிச்சுங்க. கை வந்த பிறகு தண்ணி தாங்க. கரெக்டா ஏறி வண்டி ரோட்ல போடுறான். வண்டி ஒண்ணு என்ன பண்ண உட்கார இச்சு போறீங்களான்னு கேக்குறாங்க.
கம்மி வாட்டர் ஆப்பிள். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிஞ்சு விடுறது. பழுத்துனா வந்து நல்லா பெருசாக இதுலேருந்து ஒரு 3 மடங்கு பெருசாகும். பெருசாச்சுனா தான் அது வாட்டர் ஆப்பிள். அப்படியே அதை சாப்பிடும்போது வெறும் தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஆகும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாட்டர் ஆப்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது, அதுவும் காட்டுறேன். ஆனால் சப்போட்டா மரத்தில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்காது பழுத்து. எல்லாம் பிஞ்சில் இருக்கும்போது அடுத்து பழுக்க வச்சா மட்டும்தான் அது நமக்கு சாப்பிட முடியும். எதுவுமே இப்போ சீசன் கிடையாது. வாட்டர் ஆப்பிளாக இருக்கட்டும், சப்போட்டாவாக இருக்கட்டும், இப்போ சீசன் கிடையாது. இப்போ காய வச்சு இன்னும் 2 மாதத்துல பழுக்கிற ஸ்டேஜ் வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாமே டாலர் மாதிரி என்ன தோணுது. அப்போ பழுத்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது ஒபேத்துக்கு? 10 மாதமாக இருந்தது. இன்னும் 20 நாள் இருக்குதுண்ணா. வா இங்கே போகலாம். பலாப்பழம் மஜாவாக இதான் பலாப்பழம் பரவாயில்ல காட்டா ஆன்லைன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இது பேர் பப்ளி மரம். அது இருக்கிறான் பாருங்க, பள்ளிப்பேட்டைக்காரன். எங்கே மரம் இங்கே பாருங்க, இங்கே பாரா இங்கே கேட்டா. இது பேர் வந்து பலாப்பழம். எவ்வளோ பெரிய பலாப்பழம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. சூப்பராக சொல்கிறான் பலாப்பழம்னு. ஞாயிற்றுக்கிழமை எப்படி போகுது அப்படின்னு, ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லை, திங்கக்கிழமை வருஷம் போகிறப்ப அதுமா எப்படி எங்களுக்கு நாள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்படி தான் போகுது. ஓரளவுக்கு ஜாலியாக தான் போகுது. காலையில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் படித்த சமையல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வந்து கழனியில் வந்து சும்மா உட்காந்துன்னு இருக்கிறோம். மாங்காய் அறுத்தோம், அடுத்து இளநீருக்கு போகிறோம். வாங்க போகலாம். தம்பிக்கு வேறு பர்த்டே, அருமை தம்பி சூர்யாவுக்கு வேறு பர்த்டே. அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு இன்றைக்கி சாயந்தரம் இருக்குது. இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன், என்னன்றது பாருங்கள். செப்போ நீ கேக் வெட்டு போ. சும்மா சாக்கு சொல்ற வேலை வச்சுக்காத இங்க வரோம் வீட்டுல கையும் காடி அதுக்குதான் கையில ஊத்துன மெழுகு போயிதியரா. அதான் வெயிட் பண்றா, என்ன பண்ணது, லவ் பண்றா. ஊதுடா ஃபர்ஸ்ட் ஊதுடா. அவன உறா பசங்க கூட போமா. ஏய் அவுட் சூர்யா பர்த்டேக்கு வெரி சந்தோஷம்.